இந்த இடத்துல பிரான் என்பதற்கு தலைவன் என்று மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பிரான்கிறதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இங்கே தலைவன், நம் பிரான், அந்த குழந்தை தான் எங்களுக்கு தலைவன். ஒரு பக்கம் ஊர் தலைவர் நந்தகோப்பருக்கு பிள்ளையா பிறந்துட்டான், அதனாலையும் தலைவன். அது மட்டும் இல்ல, இந்த குழந்தையோட முகத்தை பார்த்தாலாம் தானே இவன் தான் தலைவன்னு சொல்லணும்னு தோன்றது. நாடுவார் நம் பிரான், எங்கள் தலைவன் இருக்கானே அந்த கண்ணபிரான் எங்கு உற்றான், எங்கு உற்றான்னா எங்கு உளன், எங்கே இருக்கிறான், எங்கே இருக்கிறான், நம்பிரான் எங்குற்றான் என்பார் என்று சொல்லி சொல்லி நாடுவார். நம்பிரான் எங்குற்றான் என்பார் நாடுவார். கிருஷ்ணன் எங்கே, கிருஷ்ணன் எங்கேன்னு தேடி தேடி கிருஷ்ணனை போய் பார்த்துடுறாளாம். இப்ப பார்த்ததும் என்ன பண்றதுன்னு பாக்குறா. ஓடினா கீழே விழுந்துடுறோம், ரொம்ப சத்தம் போட்டோம்னா கிருஷ்ணன் எங்க இருக்காங்கிறதையே மறந்துடுறோம். இப்ப நாடி தேடி கண்டுபிடிச்சிட்டோம், என்ன பண்ணலாம், பாட்டு பாடுவோம். கண்ணனை சுற்றி இருந்து பாடுவார்களும், பாட்டு பாடத் தொடங்கினார்கள். இனிமையான பாடல்களை பாடி கண்ணபிரானை கொண்டாடினார்கள். பாடுவார்களும், பாட்டு பாடினா பக்கவாத்தியம் வேணுமேனா எடுத்துன்னு வந்துட்டாலாம். பல்பறை கொட்ட, பல்பறை இந்த இடத்துல பறைனா வாத்தியம்னு அர்த்தம். பல்பறை பலவிதமான வாத்தியங்களை எடுத்துன்னு வந்துட்டாலாம். அந்த பல வாத்தியங்களை கொட்ட, அவற்றை வாசிக்க. அப்போ ஒரு பக்கம் ஓக்கலுக்கு பாடுவார்களும் வாய்ப்பாட்டும் பாடுறா, மற்றொரு புறம் இன்ஸ்ட்ருமெண்டல் வாத்தியம் வாசிக்கணுமா, பல்பறை கொட்ட பலவிதமான இசைக்கருவிகள் அவற்றையெல்லாம் வாசிக்க. நின்று ஆடுவார்களும், அது என்ன நின்று ஆடுறதுன்னா என்ன, நின்று ஆடுறது, உக்காந்து ஆடுறது, படுத்துட்டே ஆடுறது அப்படியானா இந்த இடத்துல நின்றுனா பொருந்தி நின்றுன்னு அர்த்தம். எதுக்கு பொருந்துதல்னா, பாடினா இல்லையா பாட்டு, வாத்தியம் வாசிச்சா இல்லையா, அந்த பாட்டுக்கும் வாத்தியத்துக்கும் பொருந்தி நின்று ஆடுவார்களும். அவ என்ன பாட்டு பாடுறாளோ பாட்டுக்கு ஏத்த ஆட்டம், என்ன வாத்தியம் வாசிக்கிறாளோ வாத்தியத்துக்கு ஏற்ற ஆட்டம் என்று பாடுவார்களும். பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும், அதற்கு பொருத்தமாக இருக்கும்படியாக பொருந்தி நிற்கும்படியாக ஆடுவார்களும். மக்கள் ஆடத் தொடங்கினார்கள். ஆயிற்று ஆய்ப்பாடியே, ஆயிற்றுனா ஆனதுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட காட்சி கொண்டதாக ஆய்ப்பாடியே, மொத்த ஆயர்பாடி கோகுலம் இருக்கிறதே, கோனா பசு, அந்த பசுக்கள் நிறைந்திருக்கும் இடம் கோகுலம் என்று சொல்கிறோம். அந்த கோகுலம் என்ற இடம் ஆயர்பாடியே, ஆயிற்று ஆய்ப்பாடியே, இப்படிப்பட்ட இடமாக ஆயிடுத்து. அப்ப எங்க பார்த்தாலும் சந்தோஷத்தில் ஓடுகிறார்கள், சேற்றில் விழுக்கி விழுகிறார்கள். சந்தோஷப்பட்டு ஆஹா கண்ணன் பிறந்தான், கண்ணன் பிறந்தான் என்று உரத்த குரலிலே ஒலி எழுப்புகிறார்கள். அப்புறம் கிருஷ்ணன் எங்கே, கிருஷ்ணன் எங்கே என்று தேடி ஓடுகிறார்கள். கண்ணனை கண்ட பின் பாட்டு பாடுகிறார்கள், அதற்கு இணையாக வாத்தியம் வாசிக்கிறார்கள், அதற்கு இணையாக ஆட்டமும் ஆடுகிறார்கள். இப்படிப்பட்ட பாட்டு, வாத்தியம், ஆட்டம், ஓடுதல், விழுதல், ஒலி எழுப்புதல், தேடுதல், இத்தனை காட்சிகளும் ஆயர்பாடியில் நடந்தது.